ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்டோர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது. குன்ஹா அளித்திருந்த 1232 பக்க தீர்ப்பின் முக்கிய அம்சங்களை தற்போது பார்க்கலாம். 1991ஆம் ஆண்டு முதலமைச்சராக ஜெயலலிதா பதவி காலத்தை தொடங்கும் போது அவரது சொத்து மதிப்பு 2,18,00,000 ரூபாய். பதவி காலத்தில் அவருடைய சட்டப்பூர்வமான வருமானம் 9,91,00,000 ரூபாய். ஆனால் பதவி காலத்தின் முடிவில் அவருடைய சொத்து மதிப்பு 53,60,00,000 ரூபாய். முதல்வராக பதவியேற்ற முதல் 27 மாதங்களில் மாதம் வெறும் ₹1 மட்டும் அடையாள வருமானமாக ஜெயலலிதா பெற்றிருக்கிறார். அவருடன் சேர்த்து குற்றம் சாட்டப்பட்ட இதர 3 எதிரிகளும் எந்த வேலைக்கும் செல்லவில்லை. அவர்களுக்கென்று ஊதியமும் இல்லை. முதலமைச்சராக இருக்கும் ஜெயலலிதாவுக்கு தனது வீட்டிலேயே வசிக்கும் 3 பேருடைய நடவடிக்கைகள் தெரியாது என்பதை நம்ப முடியவில்லை. அந்த 3 பேருக்கும் வருமானம் ஏதும் கிடையாது என்னும் போது அது ஜெயலலிதாவுடைய பணம்தான் என்ற முடிவுக்கு வரவேண்டியுள்ளது. சுதாகரனும் இளவரசியும் 1991 முதல் 1996 வரையில் 6 நிறுவனங்களில் இயக்குநர்களாக சேர்ந்துள்ளனர். 1991 முதலே இந்த நிறுவனங்கள் இருந்தாலும் எதிரிகள் இதில் சேர்ந்த பிறகுதான் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டன. இதே காலத்தில் ஏற்பட்ட 18 நிறுவனங்களில் குறிப்பிடத்தக்க வரவு செலவு நடவடிக்கைகள் ஏதும் நடைபெறவில்லை. ஆனால் பெரிய அளவில் நிலங்கள் வாங்கப்பட்டுள்ளன. அதற்கான பணம் ஜெயா பப்ளிகேஷன்ஸ் என்ற நிறுவனத்தில் இருந்து தரப்பட்டிருக்கிறது. திருமணத்துக்கு முன்னதாக சுதாகரனை வளர்ப்பு மகன் என்று ஜெயலலிதாவே அறிவித்திருக்கிறார். 1996 முதல் 97ஆம் ஆண்டுக்கான வருமான வரி கணக்கில் திருமணத்திற்கு 29,92,000 ரூபாய் செலவிட்டதாக கணக்கு காட்டியிருக்கிறார். திருமணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை, விருந்து சாப்பிட்டவர்களின் எண்ணிக்கையை பார்த்தால் திருமண செலவு 6,45,00,000 ரூபாய் கூட தாண்டி இருக்கும் என்றாலும் ஜெயலலிதாவின் பங்குக்கு செய்யப்பட்ட செலவு எப்படியும் 3 கோடி ரூபாய் இருக்கும். ஜெயலலிதாவின் வீட்டில் 386 ஜோடி செருப்புகள், 914 பட்டுப்புடவைகள், 6,195 இதர புடவைகள், 2,140 பழைய புடவைகள், இதர ஆடைகள் ஆகியவை தொடர்பாக ஊழல் தடுப்பு இயக்குநரகம் அளித்த கணக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. இவையெல்லாம் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோதுதான் வாங்கினார் என்பதற்கு ஆதாரங்கள் இல்லை. அதே வேளையில் மொத்தமிருந்த 27.588 கிலோ தங்க நகைகளில் சுமார் 20 கிலோ வருவாய்க்கு பொருந்தாதவை. ஊழல் செய்த அரசு ஊழியர்களுக்கு ஓராண்டுக்கு குறையாமலும் 7 ஆண்டுகளுக்கு மிகாமலும் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின் 13 2வது பிரிவு வகை செய்கிறது. சட்டம் வழங்கியுள்ள அதிகபட்சமான 7 ஆண்டுகள் தண்டனையில் பாதிக்கு மேல் விதித்தால்தான் நீதி நிலைநாட்டப்படும் என்பதால் 4 ஆண்டுகள் விதிக்கப்படுகிறது என நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்பளித்தார்.